ஃபர்ஸ்ட்டு வேதத்தில் ஏதோ முரண்பாடு இல்லைன்னுட்டு நம்ம சொல்கிறோம். ஆனாக்கா மத்தேயுல வந்துட்டு சொல்லப்படுற தலைமுறைகளுக்கும் லூக்கால சொல்கிற தலைமுறைகளுக்கும் வித்தியாசம் இருக்குங்க பாஸ்டர். சரிங்க. மத்தேயு 1:17 வந்துட்டு சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோன் காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், பாபிலோனிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு இடத்துல 14, 14, 13 வருதுங்களே பாஸ்டர். ஓகே, அப்படி என்றால் நீங்கள் என்ன சொல்கிற வரீங்கன்னா பைபிளில் முரண்பாடு இல்லை, அதை நான் நம்புகிறோம். ஆனால் படிக்கும்போது இருக்கே அப்படின்ற போல் ஒரு எண்ணங்கள், இது போல் படிக்கிற எல்லாருக்கும் இது போல் எண்ணங்கள் வரத்தான் செய்கிறது. அது தவறில்லை. நம்ம படித்தாலும் நமக்கு அப்படி தான் இருக்குது. மிகவும் எளிமையான விதத்தில் இதை விளக்குறாங்க. அப்படிங்க ஒரு நபர் ஒரு விசுவாசி வேதத்தை படிக்கும்போது இந்த 3 காரியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இதை எழுதுகிறவர் எந்த நோக்கத்தோடு எழுதுகிறார். இரண்டாவது, யாருக்கு எழுதுகிறார். மூன்றாவது, இது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது நம்முடைய கன்க்ளூஷன் அப்படி வைத்துக் கொள்ளலாம். முதலாவது, இது எழுதினவர் யார்? லூக்கா இது எழுதுகிறார், மத்தேயு இது எழுதுகிறார். ஓகே, இப்பொழுது எழுதினவருடைய நோக்கம் என்று ஒன்று இருக்குது. அதுதான் ஆத்தர் இன்டெண்டட் மீனிங் என்றோம். அவங்க ஒரு நோக்கத்தோடு தான் எழுதுகிறாங்க. அடுத்தது, இவங்க நோக்கத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆடியன்ஸ் என்றோம். அவங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு எந்த நோக்கம் இருக்கோ அது அந்த ஆடியன்ஸ், அந்த ஜனங்கள் புரிகிற போல் அவங்களுக்கு சொல்லாவிட்டால் சரியான கம்யூனிகேஷன் இல்லை. அப்பொழுது இவருடைய நோக்கங்கள் அவர்களுக்கு போய் சேராது. அப்போ அந்த கம்யூனிகேஷன் யூதர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அது கன்க்ளூஷனில் நம்ம பார்க்குறோம். முதலாவது, இவருடைய நோக்கம் என்ன? ஸ்னாப்டிக் காஸ்பிளாக இருந்தாலும் அது ஜோனைன் காஸ்பிளாக இருந்தாலும், ஸ்னாப்டிக் காஸ்பிள் என்றால் மேத்யூ, மார்க், லூக், ஜோனைன் காஸ்பிள் அதுவாக இருந்தாலும் இந்த 4 காஸ்பிள் ரைட்டாக இருக்கும். ஒரே ஒரு இன்டென்ஷன் முக்கியமானது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே புதிய ஏற்பாட்டில் வந்து குதிச்சிடலை, உடனே அப்படி தோன்றலை. அவர் இவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அந்த மேசையா, அந்த தேவனுடைய குமாரன் இந்த இயேசு தான் என்கிறதை அந்த ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அல்லது புறஜாதிகளுக்கு புரிய வைக்கணும். ஆகவே தான் இவங்க முதலாவது சாப்டர் தொடங்குறதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து தொடங்குவாங்க. நீங்கள் மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க, ஆபிரகாமிலிருந்து தொடங்குவார். ஏனென்றால் யூதர்களுக்கு எழுதுகிறார். ஆபிரகாம் என்பவர் யூதர்களுக்கு மிக முக்கியம். அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அடுத்தது மார்க் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், யோவானை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஜீசஸை கனெக்ட் பண்ணுவார், பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுப்பார். அடுத்தது நீங்கள் லூக்காவை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவரும் அபியா ஆசாரியனை குறித்து எடுப்பார், பழைய ஏற்பாடு அவங்களாம் எடுத்துட்டு தான் எலிசபெத்துக்கு வந்து மேரிக்கு வந்து கனெக்ட் பண்ணுவார். யோவானை எடுத்துக்கொண்டால் அவர் எல்லாருக்கும் ஒரு படி மேலே போய் அவர் ஆதி ஆகமத்தில் எடுத்துவார். இந்த பிகினிங் காட், அந்த இடத்துல இந்த பிகினிங் வேர்டுன்னு போட்டுடுவார். ஆதியில தேவன் என்ற இடத்துல ஆதியில வார்த்தை. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பழைய ஏற்பாட்டை கனெக்ட் பண்ணுவாங்க ஜீசஸோட. அது யூதர்களுக்கு மிகவும் முக்கியம். இதுதான் ஆத்தருடைய இன்டென்ஷன். அந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆகப்பட்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டு யூதர்கள் காத்து கொண்டு இருந்ததான மேசையா இவர்தான், ரட்சகர் இவர்தான், புரிய வைக்கணும். இதுதான் ஆத்தருடைய இன்டென்ஷன். இப்போ இது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதுதான் முக்கியம். பாருங்க, உதாரணத்துக்கு அரிசியிலேருந்து தான் நம்ம தோசை செய்கிறோம், அரிசியிலேருந்து தான் நம்ம இட்லியை செய்கிறோம். நமக்கு தெரியும், சில பேருக்கு இட்லி செஞ்சு போட்டால் அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு சோறு தான் வேணும்னுவாங்க. உங்களுக்கு விளங்குதுங்களா? அதே அரிசியிலேருந்து தான் சோறு உண்டாகுது, அதே அரிசியில் இருந்தால் இட்லி உண்டாகுது. ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேருக்கு இது பிடிக்கும். யூ காட் இட். அதே போல் தான் நாம் பேசுகிற அந்த கம்யூனிகேஷன், அந்த வார்த்தையாகப்பட்டது அவர்களை கொண்டு சேர வேண்டும் என்றால் அவங்களுக்கு புரிகிற பாஷையில், புரிகிற பாணியில் சொல்லணும். இப்போ மத்தேயு ஏன் 14, 14, 14 என்று எழுதுகிறார் என்றால் அவருடைய ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கணும். அவங்க ஆடியன்ஸ் யார்? அவங்க ஆடியன்ஸ் யார் என்று கேட்டிங்கன்னா, அந்த நபர்கள், கேட்கிறவர்கள் யார் என்றால் யூதர்கள். யூதர்களுக்கு ஆபிரகாம் என்பவர் முக்கியம். யூதர்களுக்கு தாவீது என்பவர் மிக மிக முக்கியம். அதனால தான் மத்தேயுவில் எழுதும்போது ஆபிரகாமின் குமாரனாக ஈசாக்கு சொல்ல, ஆபிரகாமின் குமாரனாக தாவீது, தாவீதின் குமாரனாக இயேசுன்னு கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த இயேசு தானே மேசையான்னு. நீங்கள் மத்தேயு 1:17 படிக்கும்போது கூட 2 முறை ஒரே வசனத்தில் தாவீதின் பெயர் வந்துட்டு உடனே இயேசுவின் பெயர் வரும். அப்போ தாவீது என்பவர் மிக மிக முக்கியமானவர்கள் யூதர்களுக்கு. இப்போ விளங்குச்சிங்களா? இப்போது நீங்கள் கேட்ட பாயிண்ட், ஏன் 14, 14, 14 என்று எழுதப்பட்டிருக்கு, 1 13 என்று இருக்கு? சொல்லப்போனால் 14, 14, 14 தலைமுறை இல்லை, இன்னும் அதிகமாக கூட இருக்குது. அதுதான் ஸ்காலருங்க சொல்கிறாங்க. ஏனென்றால் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரையிலும் ஒரு ரவுண்ட் ஃபிகராக 1000 இயர்ஸ், தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரையிலும் 1000 இயர்ஸ் ஒரு ரவுண்ட் ஃபிகராக நம்ம சொல்ல போனால். அப்போ 2000 வருஷம் மத்தியில் அநேக தலைமுறைகள் வந்திருக்கு. ஆனால் 14 ஏன் செலக்ட் பண்ணுறாங்க? இதில் ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க ஸ்காலருங்க, இதை வந்து ஜனங்க எளிமையான விதத்தில்
பயாட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு எளிமையான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். அதனால் 14 சொல்லுது. இன்னும் அநேக காலருங்க, அநேக ஜனங்கள் எதை நம்புகிறார்கள் என்றால், இந்த 14 என்பது தாவீதின் பெயர். அந்த நம்பர் என்பது மிகவும் முக்கியம் யூதர்களுக்கு. தாவீதுக்கு 3 வார்த்தை பயன்படுத்தப்படும். ஏன்னா எபிரேய பாஷையில் நம்பரும் ஒன்று தான், அல்பபெட்டும் ஒன்று தான். நம்மளுக்கு அ அ இ இ அப்படின்றோம், 1 2 3ன்றோம். அதுபோல் ஈப்ரூவில் கிடையாது. நம்பரும் ஒன்று தான், அல்பபெட்டும் ஒன்று தான். உங்களுக்கு விளங்குச்சிக்கலாம். இப்போ தாவீதுக்கு வந்து தலத், வாவ், தலத், சொல்லப்போனால் டிவிடி. தலத் என்றால் 4 என்றால் அர்த்தம், வாவ் என்றால் 6, தலத் என்றால் 4. இதுதான் தாவீதின் பெயர். அப்போது தலத் 4, வாவ் 6, 10 ஆச்சுங்களா. இன்னொரு தலத் 14. அப்போது ஆபிரகாமிலிருந்து தாவீது வரையிலும் 14 தலைமுறை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் மகன் சொல்ல வர்றார். அப்போ மத்தேயு 1:1 படிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று கனெக்ட் பண்ணுகிறார். அப்போ தாவீதுன்றது மிகவும் முக்கியம். அப்போ 14 என்றாலே தாவீது என்ற ஒரு உணர்வு அந்த ஜனங்களுக்கு வரும். அப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரியும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த ஈசாயின் வேர், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த தாவீதின் வம்சம், அந்த மேசையா இயேசு என்று அவங்களுக்கு மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வாங்க. அதனால் அது சொல்லப்பட்டு இருக்குது 14 என்று. அதில் 13 வருகிறது மத்தேயுக்கு தெரியுமா? தெரியும். இருந்தாலும் ஏன் அப்படி எழுதுகிறாங்க, அந்த கன்க்ளூஷனை சொல்கிறேன். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய குமாரன் என்பதை, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவர் என்பதை இவங்களுடைய ஆத்தருடைய இன்டென்ஷன் அது வந்து இந்த ஆடியன்ஸ் விசுவாசிகளுக்கு, எபிரேய ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் இது போல் ஒரு முறைமையை கையாளுகிறார்கள். சிம்பிள். என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னா, நீங்கள் இது போல் சில வசனங்கள் அங்கே இங்கே இப்படி படிக்கும்பொழுது வேதத்தில் முரண்பாடு இருக்கிறது என்று யோசிக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், முக்கியமானது என்ன ஆத்தனுடைய இன்டென்ஷன் நம்ம பார்க்கணும். அதுதான் கான்டெக்ஸ்ட். 2வது யாருக்கு அவர் எழுதுகிறார். 3வது பல இடத்துல வேதத்தை நம்ம வந்து அலசி பார்க்கணும். ஒரே இடத்துல நம்ம படிக்கக்கூடாது. அதுதான் இந்த கன்க்ளூஷன் நான் சொல்கிறேன். உதாரணத்திற்கு இந்த யோபினுடைய ஸ்டோரியும் யூதர்களுக்கு தான் எழுதப்பட்டது. அப்போ யோபுக்கு வந்து எத்தனை பிள்ளை இருந்தாங்க? 10 பேர். ரவுண்ட் ஃபிகராக இருக்கா? 7 ஆண்கள் 3 பெண்கள், 7 பேர். அடுத்தது அவருக்கு இருந்த ஆடுகள் 7000. ஏன் 7013 இருக்காதா? ஏன் ரவுண்ட் ஃபிகராக சொல்கிறாங்க? அடுத்தது ஒட்டகங்கள் 3000, இரண்டுமே சேர்த்தா 10000. ரவுண்ட் ஃபிகராக வந்துச்சுங்களா. அடுத்தது ஏர்மாடுகள் 500. ஏன் 544 இருக்கக்கூடாது? ரவுண்ட் ஃபிகராக சொல்லப்பட்டு இருக்குது. அடுத்தது கழுதைகள் 500. ஏன் 501 இருக்கக்கூடாது? ஏன் ரவுண்ட் ஃபிகராக சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு விளங்குச்சுங்களா. அப்படி என்றால் நடந்த சம்பவங்கள் உண்மை, அது புரியும்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சில நம்பர்ஸ் அவங்க அப்படி தான் கையாளுவாங்க. இது யூதருடைய பழக்கம். சில நம்பர்லாம் நம்ம அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. இப்போ கூட பாருங்கள், ஒரு மீட்டிங் நடந்தது. எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா 2 லட்சம் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, 10,000 வந்தான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் நம்பர் பண்ணிகிட்டு இருக்காங்களா. சில விஷயங்கள் வேதத்தை படிக்கும்போது அக்யூரேட்டாக நம்பரை நம்ம எடுக்கிறது அந்த கான்டெக்ஸ்ட் அண்ட் சென்ஸு போயிடும். அப்படி எடுக்கக்கூடாது. அதுதான் எப்பொழுது வேதத்தை படித்தாலும் யார் எழுதினது, அவனுடைய நோக்கம் என்ன, யாருக்கு எழுதுகிறாங்க, அவங்க எப்படி புரிந்து கொண்டாங்க, இது 2 இடத்துல புரியாவிட்டால் மற்ற இடத்துல நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எந்த பெரிய முரண்பாடுகளையும் நம்ம பார்க்க முடியாது. மே காட் பிளஸ் யூ. இது போல் அநேக நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். விரும்புகிறவர்கள் இதை பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் இந்த ரிலேட்டட் கேள்வியை நீங்கள் கேளுங்க, இது குறித்து பேசுங்க. சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.